இந்த 100 வருட ஸ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் அதோடைய ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் டி ப்ராக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி என்ன சொல்றாரு, எலக்ட்ரான்றது ஒரு துகள் கிடையாது, எலக்ட்ரான்றது ஒரு அலையாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த காலகட்டங்களில் ஐன்ஸ்டீன் அந்த கான்செப்டை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஐன்ஸ்டீன் அதை பிரபலப்படுத்துறாரு. இந்த டயத்தில் ஸ்ராடிஞ்சர் ஒரு புதிய ப்ரொஃபஸராக ஜூரிக்கில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் சேர்றாரு. அப்போ அங்கே இருக்க பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஸ்ராடிஞ்சரை ஒரு டாக் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை குறித்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுங்க அப்படின்னும் போது டி ப்ராக்லி வேவை பற்றி அவர் டாக் கொடுக்குறாரு. அப்போ அவர் கொடுக்கும்போது 1925. அப்போ அந்த டாக் கொடுக்கும்போது அந்த டாக்கோடைய முன்னாடி ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காரு. அவர் தான் பீட்டர் டிபை. அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரியே பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்குது, சரி ஆனால் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ ஒரு எலக்ட்ரானை நீ ஒரு அலைன்னு சொல்லும்போது அந்த அலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், ஒரு சமன்பாடு இருக்கும், ஒரு வேவ் ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் வேவ்னா அதுக்கு எலக்ட்ரிக் வேவ் ஈக்குவேஷன் இருக்குது, மேக்னெட்டிக் வேவ்னா மேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த மாதிரி நீ சொல்கிற டி ப்ராக்லி வேவ் எலக்ட்ரான் வேவ்க்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ஒரு மாதிரி அவமானமாக போயிடுது. அந்த டயத்தில் ஒரு வெக்கேஷனுக்கு கிளம்பி ஆல்ப்ஸ் மவுண்டனுக்கு போகிறாரு. அங்கே ஆல்ப்ஸ் மவுண்டன் போகும்போது நீங்கள் ஒரு வெக்கேஷன் ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போகாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நோட் புக்கை எடுத்துட்டு போய் ஒரு கணிதத்தை எழுதுறாரு. கணிதத்தை எழுதி அந்த வெக்கேஷன் முடிஞ்சு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனோட வர்றாரு. 4 ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுறாரு அந்த ஒரு வெக்கேஷனில். அது தான் ஜனவரியில் அந்த ஆய்வு கட்டுரை அனுப்புகிறாரு. அது இந்த மார்ச் 1926 கரெக்டாக 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆய்வு கட்டுரை வெளியில் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ராடிஞ்சர் பயங்கர ஃபேமஸ் ஆகிறாரு. அப்போ 2 முரண்பட்ட கருத்துக்கள் உருவாகுது. அந்த ஸ்ராடிஞ்சர் ஈக்குவேஷனை ஏற்றுக்கிட்டவங்களும் இருந்தாங்க, அதை எதிர்க்கிறவங்களும் இருந்தாங்க. எதிர்க்கிறவங்கள ஒரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க், ஏற்றுக்கிறவங்கள ஒரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன். என்ன இந்த இரண்டுக்குமே வித்தியாசம் அப்படின்னா, ஒரு அடிப்படையில் எலக்ட்ரான்றதை பார்க்கவே முடியாது, ஆனால் அந்த பார்க்காத எலக்ட்ரானை கணித முறைப்படி சொல்லலாம். அப்போ ஹைசன்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எலக்ட்ரானை அது பொருளாகவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, அலையாகவும் பார்க்க தேவையில்லை, எலக்ட்ரானுடைய எஃபெக்ட் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதில் என்ன ஆற்றல் என்ன, அதை நான் சொல்கிறேன், அதுக்கு கணிதம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்ராடிஞ்சர் இல்லை எலக்ட்ரானை நான் அலை நினச்சிக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அறிவியலுக்கு எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேவாக சொல்கிறாரு. அப்படி உருவானதான் பார்த்தீங்கன்னா 2 வகையான மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ், வேவ் மெக்கானிக்ஸ்னு சொல்லிட்டு. அதில் இரண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 1925, 25 ஹைசன்பர்க்கு 100 வருஷம் ஆச்சு, 1926 ஸ்ராடிஞ்சர் 100 வருஷம் ஆச்சு. அதை தான் நம்ம கொண்டாடுறோம். இதை பறித்து எக்ஸாக்டாக ஹைசன்பர்க் என்ன சொன்னார், எக்ஸாக்டாக ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.